அதாவது கேக்குதா? கேக்குதுங்கய்யா. ஓகேங்கய்யா. இப்போ ம். நேத்து அந்த வந்து முதல்ல சேக்ஸ். முதல்ல நமக்கு இந்த ஒரு நிமிஷம். ஆ அந்த முதல்ல நம்மளுக்கு நம்ம சமாதி ஆகுறதுங்கிற அளவுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. அது சத்து போகாமல் மரணம் அடைதல், ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாங்கய்யா. அதுல டவுட் இல்ல. இல்லைங்கய்யா. இப்போ அடுத்தது சாதாரண மரணத்த பத்தி நீங்க கேள்வி கேளுங்க நான் சொல்றேன். ஓகேங்க. அதாவது அவர் நேத்து கேட்டது என்ன அப்படின்னா, ம். சாதாரணமாக மரணிச்சு அந்த ஜீவன் சாதாரணமாக செத்து போச்சுன்னு சொன்னா அந்த செத்து போன ஜீவன் வெளியில போகுது இல்லைங்களா, அது என்ன ஆகும், அடுத்தது அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத அவர் கேட்டாருங்க. அதான். ரைட், ரைட், ரைட். அதாவது இது வெளியில போறது அப்படிங்கிறது ஜீவன் வெளியில போகுதுங்கிறது இல்ல. அதாவது இந்த பிணத்துல அந்த மொத்த ஆற்றல்னு ஒண்ணு இருக்குது. மொத்த ஆற்றல்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த மொத்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா மனம்ங்கிற ரூபம் எடுத்து, புகையாகி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அப்புறம் கடைசியா இருக்கிற அந்த ஒரே ஒரு சொட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த சிலந்தி அந்த ஒரு சொட்டையும் வெளிய இழுத்து கூடு கட்டுது. அப்புறம் அது கடைசியா அதுக்கு மேல அங்க இல்லாதனால அந்த அந்த தொடர்பு அந்து போகுது. அதாவது இந்த ஜடத்தோட இருக்கிற தொடர்பு அந்து போகுது. அந்த பசை இருக்கிற வரைக்கும் இருந்தது. அந்த பசை அறுந்த உடனே அங்க தொடர்பு அறுந்துருது. அதாவது ஜடத்தோட தொடர்பு அறுந்து போகுது. இதே மாரி தான் அந்த ஐம்புலனுக்கான தொடர்பு மரணம் அடைந்தல், ஜீவ சமாதி ஆகுதல்ங்கிறவருக்கும் ஐம்புலனுடைய தொடர்பு அறுந்து தான் போகுது. அந்த தொடர்பு அறுந்தாலும், அவர் இந்த பூரணம்ங்கிற நிலை ஐக்கியம்ங்கிறது ஆயிடுச்சு. ஆனா, இந்த சாதாரணமா ஜடத்துல இருக்கிற தொடர்பு அறுந்து போகுது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில்வர் யார்டு, ஒரு கயிறு நம்ம சூட்சும உடம்பு எடுத்து அ வேற உலகங்கள்ல சூட்சுமமா போயிட்டு இருக்கும்போது கூட, இந்த உடம்போட சேர்ந்து அப்படி இந்த அவதார புருஷர்கள், மத்ததெல்லாம் வேற சரீரத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு சரீரத்துல பூந்துக்கிறது. இந்த மாரிலாம் சில்வர் யார்டு கட் ஆகாம இருக்கிற வரைக்கும், அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் இந்த மாரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த சில்வர் யார்டு கட் ஆகாம இருக்கும்போது, சுவாமி விவேகானந்தரு ஒரு தடவ அந்த இமயமலையில பத்தி இருக்கும்போது, சாதாரணமா இருக்கிற யோகிகள், ரொம்ப பெரிய நிலை அடைஞ்சவங்கல்ல, சாதாரணமா இருக்கிறவங்க, ஒருத்தரு வெளிநாட்டுல இருந்து ஆராய்ச்சி பண்ண வந்தவரு சூட்கேஸ கீழ ஒரு மலையில அந்த அவரோட சூட்கேஸ விட்டுர்றாரு. மேல குறிப்பிட்ட இடத்துல வந்தம்போது இந்த யோகிகள்ட்ட சொல்றாரு. அதாவது அவங்க சாதாரண யோகி தான். அவங்க கிட்ட சொல்றாரு, "ஐயா இந்த மாரி நானு சூட்கேஸ அந்த இடத்துல குதிரையில வரும்போது நானு அத விட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் போய் எட்டு வர்றது எனக்கு சிரமம். அதுல முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஆனா, எனக்கு மறுபடியும் இப்ப இருந்தா அங்க உபயோகமா இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுபடியும் எடுக்கணும்னா டைம் ஆகும். சிரமம் இருக்கு அப்டின்றாரு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க சூட்கேஸ் தானே இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க அப்டின்னு அந்த குகைக்குள்ள உள்ள போறாங்க. போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல 2 நிமிஷத்துல ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதுல டக்குன்னு எடுத்து கொண்டு இந்தாண்ணா உங்க சூட்கேஸ்ன்னு குடுத்துர்றாங்க. ஆமாங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அப்டின்னு சொன்னாங்க. நாங்க சூட்சுமத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டோம். இது ஒரு சாதாரணம் தான். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்கிறாங்க. அந்த சில்வர் யார்டு கட் ஆகாம இருக்கிற வரைக்கும், அவங்க அதுக்குள்ள போயிட்டு வர, அந்த ஆற்றல் அந்த டச்ல இருக்கிற வரைக்கும் இருக்கு. அதனால தூங்கும்போது திடீர்னு அவசரமா எழுப்புனீங்கன்னா, அந்த திடீர்னு அந்த யார்டு க லைன் கட் ஆனாலும் கட் ஆயிரலான்னு தான், தூக்கத்துல இருப்பவங்க எழுப்புறது கவனமா எழுப்புங்க. அவ்வளவு சீக்கிரம் எழுப்ப வேண்டாம். கால் விரல தொட்டு எழுப்புங்க. அப்படிங்கிறது கூட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில அப்படியே கட் ஆனாலும் கட் ஆயிரலாம். அப்படிங்கிற மாரி கூட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அந்த சில்வர் யார்டு எப்படி தொடர்பு அப்படிங்கிற முறை, அதே மாரி அந்த நூல் அறுந்து போறது தான் சாமியும், அந்த சிலந்து பூச்சி அப்படிங்கிற இடத்துல சொல்றாரு. அத மாரி இது புகையாக, மணமாகத்தான் வெளில வியாபிக்கிறதாம். அதாவது முதல்ல சட்டிக்குள்ள இருந்து கங்கு அதிலிருந்து புகையா வெளிய வருது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போது, எல்லாம் புகைஞ்சு போது. ஒண்ணுமே இல்ல. அந்த புகை மொத்தமும் பாத்திரத்துக்கு வெளியில வந்துருச்சு. ஆனா சட்டி அப்படியே வெறும் சட்டி தான் இருக்குது. புகை பூரா வெளிய வந்துருச்சு. ஆனா புகை வெளிய இருக்கிறது உண்ம தான? அந்த புகை அங்க இங்கேயும் போகும் இல்லையா? அந்த புகை என்ன வேலை செய்யணுமோ செய்யும் இல்லையா? அந்த மாரி இந்த மனிதனுடைய மனது ஆகப்பட்டது வெளியே வந்து விட்டது. அவனுடைய அகங்காரமும் வெளியே வந்து விட்டது. உள்ள இருக்கிற அந்த தொடர்பு, அந்த ஜடத்தினுடைய தொடர்பு இவனுக்கு அறுந்து போயிரும். அதாவது இந்த ஒரு ஊதுபத்தியோட வாசனை அல்லது ஒரு சென்ட்டோட வாசனை, ஒரு ரோஜா பூ காஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாசனை,
கருவாட்டு பானையில இருக்கிற வாசனை, இப்படி மாதிரி ஏதோ ஒரு வாசனை, பெருங்காய வாசனை எது வேணா வச்சுக்கோங்க. அந்த வாசனைன்னு ஒரு கற்பூரத்தினுடைய வாசனை வச்சுக்கோங்க. அந்த கற்பூரம் கரைஞ்சு போச்சு. அந்த வாசனை அங்க இருக்குது. அந்த வச்ச இடத்துல ஒரு வாசனை இருக்குது. அப்புறம் கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த வாசனை இருக்குது. அந்த வாசனை எவ்வளவு நேரத்துக்கு அந்த இடத்துல தங்கி இருக்குமோ, அவ்வளவு நேரத்துக்கு தங்கி இருந்ததுக்கு அப்புறம், அது காற்றோட காற்றாக அணு அணுவா கலந்து அது இல்லாமயே போயிடுது. அப்படிதான் இந்த மனது, அவங்களுடைய மனது வெளியில வந்து இருக்கிறத, ஆவி என்றும், பேய் என்றும், வேறு விதமான பிசாசு என்றும், எத்தனையோ விதங்கள்ல அத சொல்றாங்க. அப்போ இத அந்த பேயுடன் கூடி ஆடி அப்படின்னு காரைக்கால் அம்மையாரும் சொல்றாரு. அதே மாரி இறைவனும் அந்த ஆடுறதாக அந்த இதுல இருக்குது. அப்ப இந்த மாரிலாம் கூட சூட்சுமத்துல இந்த ஆற்றல்கள் எத்தனையோ இந்த நமக்கு புராண காப்பியங்கள், இதிகாசங்கள் இதுல எல்லாமே அதுக்கான சில சாட்சிகள் எல்லாம் கூட அதுல நமக்கு ஆதாரமா காட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி வந்து அந்த மனிதனுக்கு சிரமம் இருக்கும் அப்படின்னு. அதே மாரி நமக்கு வேமன்ன யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ஒரு அது ஒரு கதையா வருது. ரசவாதம் செய்யறதுக்கான இந்த ஒரு பொருள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எட்டு வந்த ஒருத்தரு அவர்கிட்ட குடுக்கும்போது எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்க தாத்தா பொய் சொல்லி, அப்புறம் அது கிடைக்கலங்கிற வருத்தத்துல அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டு அவர் இறந்தர்றாரு. இறந்ததுக்கு அப்புறமும் பேய் உருவம் எடுத்தும் அவங்க தாத்தா கிட்ட போராடுறாரு அப்படின்னு அந்த கதை வரும். போராடி அதுக்கப்புறம் அவர் கடைசியில அந்த பேய்கிட்டயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. சரி இனிமேல் உனக்கும் அத வச்சு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. நாங்களாவது பண்ணிட்டு போறோம். என்னோட வாரிசுக்கு எல்லாமே உன்னுடைய அபிராமாங்கிற அந்த பேரை வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வினுரா வேமா அபிராமா அப்படிங்கிறது வேமா அப்படிங்கிற அந்த பேர் வந்து வேமநவிங்கிற அதுல அந்த லைன்ல அந்த குரூப்ல வந்து அந்த பேரை வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் அது சாந்தி அடைஞ்சதாக சொல்லுவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் அது தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால பேயா அலையறான் பாரு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அதனால ரொம்ப வெறித்தனமாக வேகமாக இருக்கிறதுக்கு அது நிலைமை. இதே மாதிரி வேதாந்த பாடங்கள் இதெல்லாம் படிச்சு நல்ல அறிவுஜீவியா பூரணமா இருந்தவங்களும், அதாவது மிகப்பெரிய ஞானியாகக்கூடிய ஒரு நிலைமை மாறி ஒரு கிட்டத்தட்ட வந்தவங்க கூட அறிவு கெட்டத்தனமாக வந்து கீழே இறங்கி ஒரு ஆசை வயப்பட்டு பேராசை வயப்பட்டு இயங்கினார்கள் என்றால் அவர்கள் இறந்து போனால் அவர்கள் பிரம்ம ராட்சதர்களாக இருக்கிறார்கள். அவர் ஆற்றல இருந்து நிறைய சேமிச்சு அந்த போய் ஒரு ஆற்றல் உள்ள தெளிவுள்ள அந்த நுட்பம் ஞானம் அங்கேயும் தங்கி இருக்குது. சின்ன நுண்ணிய நிலையில அந்த அறிவு தங்கி இருக்குது. அதனால பிரம்ம ராட்சசரா இருக்காங்க. அப்ப அது வள்ளலாறு கூட வேட்டவளம் ஜமீன்தாரு அந்த அவங்க 2 மனைவிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்ம ராட்சஸ் பிடிச்சிருந்ததாகவும், அதே மாதிரி ராகவேந்தரோட ஸ்டோரியிலயும் இருக்கு. அது பிடிச்சிருந்ததாகவும், அவர் அந்த மண்ணை போட்டு கிளீன் பண்ணதாகவும், வள்ளலார் வந்து அதே மாதிரி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு அதே மாதிரி அந்த வேட்டவளம் ஜமீன்தாரை இனிமேல் நீங்க சைவமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணி விடுறாரு அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய வந்து அந்த தீய சக்திகளுடைய நோக்கமா தீய ஆற்றலாக மாறிவிடுகிறது அப்படின்னு. இதே ராமகிருஷ்ணரோட கிருஷ்டிலையும் ஒரு குறிப்பிட்ட மாடியில அதுக்கு வாசனை உணரவும் பார்க்கவும் கூட முடிகிறது. அந்த 2 வேலைக்காகவே அந்த அது என்ன விருப்பப்பட்டதோ அந்த மாதிரி இடங்கள்ல போய் நிற்குது. அதெல்லாம் அன்டயத்துல போக வேண்டாம், அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாமிசம் இருக்கிறது, கள்ளுக்கடை, அதுல பிரியம் இருக்கிற அந்த மனது சக்திகள் அங்க இருக்கும். அப்புறம் அதுல மோசமா நடந்துக்கிறவங்கள அவங்க கேட்ச் பண்ண முடிஞ்சு அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதுலயே இருக்கிற மாதிரி அந்த ஆற்றலும் சில வேலைகளை செய்யுது. அப்போ ஜீவசக்தியால் ஜீவனோட சேர்ந்து இருக்கும் போது செய்த அந்த மன ஆற்றல் வெளியில ஆவியா புகையா வந்ததுக்கு அப்புறம் கூட அதுல அது முடிஞ்சு போற அளவு கரைஞ்சு போகிற வரைக்கும் அதுல சில ஆற்றல் இருந்து செயல்படுவதாகத்தான் நம்முடைய அந்த பழைய நூல்கள்ல ஆதார நூல்கள்ல நம்ம நடைமுறையில பார்க்கிற விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்குது. இது நம்ம மூட நம்பிக்கையாக கருதலாம். ஆனா பகுத்தறிவுக்கு ஒட்டாதுன்னு சொல்லலாம். ஆனா நானே சில இதெல்லாம் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். இது புராண நூல்கள் ஆதாரங்களையும் பார்த்திருக்கிறேன். நேரடியா சில அனுபவங்களும் இருக்குது. அதனால நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் அதை நினைக்கிறேன். ஓரளவுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அந்த மனதாக வந்தது அந்த ஜடத்துல இருந்து வெளியே வந்துருச்சு. புகையா வெளியே வந்துருச்சு. சரிதானா? கரெக்ட் தாங்க. அதாவது அந்த ஜடத்துல இருந்து கட் ஆயிடுச்சு. அப்போ அவன் வெளியில இருந்து பாக்குறான். இது ஒரு சின்ன கதை சொல்லணுமா? பூமானந்தா சுவாமிகள்னு ஒரு சாமி. அவர் வந்து உயிரோடு இருக்கிறார்.
அப்ப இருக்கும்போது பனிக்குள்ளையில உள்ள மாட்டிட்டாரு. அப்போ மிலிட்டரிக்காரங்க வந்து அதை பார்த்து எடுக்கும்போது அவர் சூட்சுமத்துல இருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லா வேலையும் செஞ்சு தொடச்சு எடுத்து அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லாம் பண்றது அவரால அந்த சூட்சுமத்துல இருந்து கவனிக்க முடியுது. அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதோன்னு அந்த பாடிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துடுறாரு. வந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க இந்த இடத்துல இருந்து இப்படி எட்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு அவங்ககிட்ட, பூமானந்தா சாமி இமயமலையில வச்சு. அப்ப மிலிட்டரிக்காரங்கிட்ட சொன்னேன், இது எப்படியா நீங்கன்னா சூட்சுமத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இந்த சரீரத்தை கூட இறந்த உருவங்கள் கூட பார்க்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவங்க திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரோட்ல இந்த பொறி கடுகெல்லாம் போட்டு அதெல்லாம் தேடி வர்றதுக்கு முடியும். அப்புறம் அவங்க சரீரத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க சரீரத்தை விட்டு போக மாட்டாங்கனால சரீரத்தை நெருப்பு வச்சு எரிக்கிற பழக்கமும் இருந்தது. சரீரம் போயிட்டா அப்புறம் இந்த சரீரத்தை பார்க்க மாட்டாங்க, போயிருவாங்க அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களும் நடைமுறையில அப்படிலாம் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில வந்து மனது வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அதனுடைய வாசனை கரையறதுக்கு நாள் ஆகும். நம்மளுக்கே மனிதனுக்கும் ஜீவ மோட்சம் அடையிறதுக்கு கூட மன வாசனை போகணும் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த விருப்பு வெறுப்பு, இந்த சில வாசனைகள், ரொம்ப ஆழமான விருப்பம், இதெல்லாம் நமக்கே தெரியாம நுண்ணிய நிலையில கூட இருக்கும். அந்த மாதிரி ஆசை அருமின் அப்படின்னு அற்றது பற்றினில் உற்றது வீடு அப்படின்னு சாமி நமக்கு பற்றற்ற தன்மைக்கு தான் போக சொல்றாரு. சரிங்களா? கண்டிப்பாங்க. ஓரளவுக்கு புரியுதுங்களா? கண்டிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஆழமான விளக்கங்க. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்க. ஐயா, மோட்சத்திற்கும் முக்திக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அதாவது முக்திக்கும் மோட்சத்துக்கும் வித்தியாசமா